இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது புல்மி. இது ஒரு சூப்பரான டிசர்ட் ஐட்டம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அவல் எடுத்துக்கணும். நம்ம ப்ரௌன் அவல், அதை நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நட்ஸு, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ், என்ன நட்ஸ்னாலும் சரி. கேஷ்யூ எடுத்துருக்கிறேன், கிரவுண்ட் நட் எடுத்துருக்கிறேன், பாதாம் எடுத்துருக்கிறேன். இந்த நட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கணும், நல்லா தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது ஃப்ரூட்ஸு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆப்பிள் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன், இருந்ததுனால நீங்கள் பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். தென் டேட்ஸ் கூட எடுத்துருக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் அப்புறம் ஆப்பிள் ஆட் பண்ணுறோம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டேட்ஸ், நம்மளுடைய அசம்பிளி டைப் தான், எப்படினாலும் போட்டுக்கலாம். என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் போட்டுக்கலாம். நான் டேட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேறு எதுனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கூட நீங்கள் அவல் மிக்ஸ் பண்ணிக்கலாம், என்னன்னு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து சாக்லேட் க்ரம்பிள்ஸ் போடுறேன். அடுத்து நம்ம சப்ஜா சீடு போட்டு வச்சுருக்கிறேன், ஊற வச்சுருக்கேன். சப்ஜா சீடு போட்டு வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இதனால் நீங்கள் என்ன பண்ணணும், தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா ½ அன் ஹவரில் அது நல்லா ஊறிடும். நீங்கள் அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூலிங்காகவும் ஆகிடும். இந்த கூலோடு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து மில்க் மேடில் ரோஸ் எசன்ஸ் போட்டு வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுருவோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறோம். இந்த ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். நம்ம கடைசியில் ஆட் பண்ணுறோம். எப்படி உள்ளே என்ன பண்ணணும்னா ஈஸியாக ஆகிடும்.
பிளேட் வச்சு. இது என்ன இதில் உள்ள ஓகே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்களா இதில் வச்சுருக்கீங்களா?